அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் அக்டோபர் 12 தேர்வு பற்றிய ஒரு முக்கியமான அப்டேட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு முதல்ல இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால ஒரு விஷயத்த முதல்ல உங்களுக்கு நான் ரொம்ப ரெக்வஸ்ட்டாக நான் ரெக்வஸ்ட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களை டீமோட்டிவேட் பண்ணணுமோ இல்லை உங்களை ஒரு கன்ஃபியூஸ் பண்ணணும், ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்காக போடப்பட்டது அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே போல் இது மூலமாக தான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற அவசியம் எனக்கு இல்லை. ஸோ அதனால் அந்தமாரி நபர்கள் கொஞ்சம் பொதுவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களோட மனநிலை எனக்கு புரியுது. நீங்கள் கொஞ்சம் சிலபஸ் கவர் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அதனால் டேட் எக்ஸ்டெண்ட் ஆனால் நம்மளுக்கு நல்லா இருக்குமென்ற மனநிலையில் நீங்கள் என்ன வார்த்தைகளை பயன்படுத்தலாம், எனக்கு புரியுது. ஆனால் நான் அந்த நோக்கத்துக்காக நான் போடலை. அதை நான் முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட யாருன்னா அப்படின்னா உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், இல்லை எதனா நீங்கள் வீடியோ அப்படி பார்த்து நீங்கள் அப்படி ஒரு மனநிலையில் இருக்கலாம். ஸோ அப்படிலாம் இருக்காதீங்க. எஃபர்ட் போட்டு படிங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவும் நான் போடுறேன். திருப்பி சொல்கிறேன், இறக்குற நேரங்களை அந்த மாரி யோசிச்சுட்டு டைம் லூஸ் பண்ணிடாதீங்க. இருக்கிற எஃபோர்ட்டோட இப்போ இருக்கக்கூடிய மீதி 10 நாட்களில் இன்னும் எஃபோர்ட் அதிகமாக போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் அதை நான் சொல்லிட்டேன். சரிங்க, நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அக்டோபர் 12 தேர்வு நடக்குமா நடக்காதா, கோர்ட்டு வழக்குகளுக்கு நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதில் முக்கியமாக நம்ம முதல்ல பார்க்க போகிறது இங்கே பாருங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் முதலமைச்சரோட தனிப்பிரிவுக்கு ஒரு மனு போட்டிருக்காரு. பாருங்க, முதலமைச்சரோட தனிப்பிரிவுக்கு ஒரு மனு போட்டிருக்காரு. இது வாட்ஸ்அப்ல ஸ்கேன் ரிப்போர்ட்ன்றது கொஞ்சம் டல்லா இருக்கு. ஓகேங்களா? அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, முதுகலை ஆசிரியர் பணியிடத்திற்கான தேர்வு தள்ளி வைக்க கோருதல் சார்ந்தது. அதை பத்தி கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்களோட பதில் பாருங்க, ஆசிரியர் தேர்வு வாரிய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர், அதாவது SOP அப்படின்னு சொல்லுவாங்க. இதாவது ஸ்டாண்டர்டா இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ கொரோனா டைமாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு இது பரவாயில்ல நேரம்னா அப்போ இந்த SOPs பயன்படுத்துவாங்க. கை க்ளோஸ் போடணும், முகமூடி போடணும். அப்போலாம் அந்த வேர்டு அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுதாங்க. அப்போ அதே போல் எக்ஸாமுக்கான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கு. என்ன அப்படின்னா, அறிக்கை வெளியிட்ட நாளிலிருந்து தேர்வு நடைபெறும் நாள் வரை 60 நாட்கள் வரை இடைவெளி இருக்க வேண்டும். ஸோ 60 days இடைவெளி இருக்கணும் நோட்டிஃபிகேஷன்ல இருந்து எக்ஸாமுக்கு. ஓகேங்களா? இதுதான் அதுக்கான SOP. ஆனால் இருப்பினும் பணிநாடர்களின் நலன் கருதி 90 நாட்களுக்கு மேல் தேர்வுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. ஸோ அது எப்படி இவங்க சொல்றாங்க 90 நாட்களுக்கு மேல் அவகாசம் வழங்கப்பட்டிருக்குன்னு? என்னன்னு இங்க பார்க்கலாம் பாருங்க. ஸோ பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்த டேட் இன்னைக்கு பாருங்க, 10/7/2025 அன்று முதுகலை ஆசிரியர், உடற்கல்வி ஆசிரியர் நிலை 1 மற்றும் கணினி பயிற்று நிலை 1 ஆகிய பணியிடங்களுக்கான அறிவிக்கை எண் வெளியிடப்பட்டது. அப்போ 10/7/2025 என்னைக்கு வெளியிட்டிருக்காங்க? 10/7/2025 வெளியிட்டிருக்காங்க. அப்போ இந்த மாசத்துல ஒரு 20 நாள் இருக்கா? 8ஆம் மாசத்துல ஒரு 30 நாள் இருக்கா? 9ஆம் மாசத்துல ஒரு 30 நாள் இருக்கா? 10ஆம் மாசத்துல ஒரு 10 நாள் இருக்கு. நான் இதுல ஒரு நாள் குறைச்சி தான் போட்டிருக்கேன். இதுக்கு எங்க போகுது பாருங்க, 6, 9. ஸோ கிட்டத்தட்ட 90 நாட்களை கடந்தே போயிடுச்சு. ஓகேங்களா? எக்ஸாம் டேட்டுக்கு 90 நாளை கடந்தே போயிடுச்சு. அதை தான் சொல்றாங்க. ஸோ SOP பிரகாரம் 60 days இருந்தா போதும். ஆனா நாங்க 90 நாளை கடந்தே நாங்க கொடுத்துருக்கோம். அதனால அடுத்த லைன் பாருங்க. எனவே ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் 24/7/2025 வெளியிடப்பட்ட பத்திரிகை செய்தியில் தெரிவித்துள்ளவாறு, 27 நாள்னா என்னன்னா குரூப் 2 வருதுன்றதுனால டேட்டை மாற்றி வச்சாங்க. அந்த டேட் வெளியிடப்பட்ட பத்திரிகை செய்தியில் தெரிவித்துள்ளவாறு 12/10/2025 தேர்வு நடைபெறும் என மனுதாரருக்கு தெரிவிக்கப்படுகிறது. எப்பங்க? ஸோ 12/10 அன்னைக்கு கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும் தெரிவிக்கிறதுன்னு சொல்லிட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவலும் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் கொஞ்சம் அவசர வேலையாக பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு போக வேண்டியதாக இருந்தது. அங்கே நான் பார்த்த செய்தி, கேள்விப்பட்ட செய்தியில் பார்த்த செய்தி. ஸோ எக்ஸாம் சென்டருக்கான ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. எக்ஸாம் சென்டருக்கான அந்த ஸ்கோடு போடணும், அரை கண்காணிப்பாளர்கள்லாம் போடணும் இல்லையா, இன்விஜிலேட்டர்லாம் போடணும் இல்லைங்களா, அதுக்கான எல்லா ப்ரொசீஜருமே ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? அந்த ப்ரூஃப் நான் காட்ட முடியாது, ஏன்னா அது அஃபீஷியலாக அப்படின்றதுனால அதை நான் காட்ட முடியாது. ஆனால் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அப்போ அக்டோபர் 12 நடைபெறும் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இது மூலமாக நம்மளுக்கு கட்டாயமாக தெரிய வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் டிமோட்டிவ் ஆகாமல் படிக்கணும். இதுக்கப்புறம் இருக்கிற நாட்களை இன்னும் நீங்கள் அதிகமாக எஃபோர்ட் போடணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சப்போஸ் அக்டோபர் 11ஆம் தேதி கூட தள்ளி வைக்கிறாங்கன்னு வச்சுங்க. ஓகேங்களா? சப்போஸ் நான் ஒரு வேர்டு உங்களுக்கு வைக்கிறேன், நம்மளுக்கு லாபம் தானேங்க. நீங்கள் அக்டோபர் 12 நினச்சின்னு நீங்கள் எஃபோர்ட் போட்டு நீங்கள் சிலபஸை கவர் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் கொடுக்குற ஒவ்வொரு நாளும் உனக்கு பொன் போல நீ ரிவிஷன் பண்ணலாம்ல. நீங்க அதை விட்டுட்டு நீங்க இது அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க.
ஓகேங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், அக்டோபர் 12 எக்ஸாம் நடக்க போகுதுன்னு நினச்சி எஃபர்ட் போடுங்க. முன்ன படிச்சிருந்ததை விட 1 hour 2 hour எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் போடுங்க. நான் இதை தான் திருப்பி திருப்பி உங்ககிட்ட சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ கைஸ், இது நான் தகவலுக்காக தான் வந்து இதை நான் சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து யாரும் வந்து நான் மறுபடியும் குறிப்பாக சொல்கிறேன், டிமோட்டிவ் ஆகணுன்றது என்னோட நோக்கம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நானே சொல்லியிருந்தேன், நானே சைக்காலஜி வீடியோஸ் போகிறத கொஞ்சம் டவுன் ஆயிருந்தேன் அந்த நியூஸ் பார்த்துட்டு தான். அப்புறம் எனக்கே தெளிவு வந்துட்டு தான் நான் அதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து போட ஆரம்பித்தேன். ஓகேங்களா? அதனால் நான் இதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க்காக இருந்ததால் நான் வீடியோஸ் போட முடியல. இதுக்கப்புறம் நானும் வந்து சைக்காலஜி வீடியோஸ் போட்டு நான் வந்து என்ன பண்ணி ஆகணும், மேக்ஸிமம் முடிச்சாகணும். ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் முடிக்கிற அளவுக்காவது நான் போட்டாகணுன்ற பிளானில் இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்டை கவர் பண்ணணும் சைக்காலஜி. ஏன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ரிவிஷன் பண்ண முடியலையா? அதனால ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்டை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற பிளானில் வந்து இருக்கேன். ஓகேங்களா? அதனால தயவு செய்து எஃபர்ட் போட்டு படிங்க. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் ஒரு ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி படித்த சிலபஸை ஒரு ரிவிஷனும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்து வரும். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.